மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 3 பொருளை வச்சு செய்யலாம். இப்போ நம்ம மைசூர் பாக்கு காய்ச்சின பிறகு அதை எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இதை மாதிரி நெய் தடவிடுங்க. முதல்ல நெய் தடவி வச்சுருங்க எடுத்து. அவ்வளோதான், இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அது செய்யறதுக்கு 3 பொருள் தான். கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய் 3ம் சமமாக எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி. இப்போ நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு சர்க்கரையை அதில் கொட்டிடுங்க. சர்க்கரையை கொட்டிட்டு நல்லா கலரிடுங்க, அது கரையிற வரையும். இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடு ஏறிட்டே இருக்கணும். இது மாதிரி சூடு ஏற விட்ருங்க. பக்கத்தில் நம்ம சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுன்னு பாருங்கள். இது மாதிரி நுர வந்தவுடனே கடலை மாவு எடுத்து அதில் கொட்டி கலரிடுங்க. கட்டி விழுற மாதிரி இருக்கும், ஆனால் விழாது. இது மாதிரி நல்லா கலரினா கட்டிலாம் விழாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிடுங்க. கை விடாமல் கலருங்க. கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சிரும். திருப்பி கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் கொட்டி நல்லா கலருங்க. எல்லா மாவையும் கொட்டியாச்சு. நல்லா இதை மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா கட்டிலாம் வராது. இது மாதிரி நல்லா கரைச்சாச்சா? இப்போ பக்கத்தில் எண்ணெய் காஞ்சினே இருக்கு. நல்லா பக்கத்தில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கா? அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலரணும். இப்போது கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இது மாதிரி கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலரிட்டே இருங்க. இது மாதிரி பொங்கி வரும். அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு நல்லா கரெக்டாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலருங்க. அப்போ தான் இப்படி இருக்கும். நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலருங்க. நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலருங்க. நிறைய ஊற்றுனாலும் கையில் கீழே போடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. அவ்வளோதான், எண்ணெய் எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பாருங்கள், இதை மாதிரி திரண்டு வந்துடுச்சா? இப்போ எடுத்து ஒரு அந்த பாக்ஸில் நெய் தடவி வச்சத பாருங்கள், அதில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு சமமாக்கிடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. ஒரு கத்தி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணுங்க. கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே கட் பண்ணுங்கள். ரொம்ப ஆறிச்சுன்னா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே, பாக்ஸு சூடாக தான் இருக்குது, கட் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி அழகாக பிடிச்சி கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறின பிறகு கட் பண்ண முடியாது. பாருங்கள், எவ்வளோ அழகாக பீஸ் போட்டாச்சு. கத்தி பாருங்கள் நல்லா இறங்குதா? அவ்வளோதான், 4 பீஸாக போட்டாச்சு. இப்போ ஆறின பிறகு அதை அப்படியே ஒரு தட்டில் கவுத்துருங்க. கவுத்துட்டு பொறுமையாக எடுத்துருங்க, வந்துடும். அவ்வளோதான், மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே இதை மாதிரி செஞ்சு மைசூர் பாக்கு சாப்பிட்றலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.